கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது சேபாவின் ராஜஸ்திரீ. நமது கவனத்தை ஈர்க்கும் ராஜஸ்திரீ எத்தியோப்பியாவில் உள்ள சேபாவைச் சேர்ந்தவள் என வேத வல்லுநர்கள் கருதுகின்றனர். இவளது சரியான பெயர் வேதத்தில் எழுதப்படவில்லை. சாலமோன் தன் தந்தை தாவீதுக்கு பின் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்திருந்தார். 1 ராஜாக்கள் 4:29. சமாதானமும் பாதுகாப்பும் சாலமோன் ஆட்சி காலத்தில் இருந்தன. சுற்றிலும் சகல ஜாதிகளிலும் அவருடைய கீர்த்தி பிரபலமாயிற்று. பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் வாழ்ந்த சேபாவின் ராணி சாலமோனின் ஞானம், கீர்த்தி ஆகியவற்றை கேள்விப்பட்டு சாலமோனின் ஞானத்தை விடுகதைகளினால் சோதிக்க ஆவல் கொண்டாள். தனது பொறுப்புகள், பிரயாண வசதியின்மை இவற்றை பெரிதாக எண்ணாமல் மிகுதியான விலையுயர்ந்த வெகுமதிகளோடு சாலமோனை சந்திக்க எருசலேமுக்கு வந்தாள். தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து சாலமோன் ராஜாவிடம் சம்பாஷித்தாள். அநேக விடுகதைகளை விடுத்தாள். ராஜாவும் அவள் கேட்டவற்றிற்கெல்லாம் பதிலளித்து விடுவித்தார். எருசலேமுக்கு வந்த அவள் சாலமோனின் ஞானத்தை மட்டுமல்லாமல் சாலமோனின் அரண்மனை, பந்தியின் போஜன பதார்த்தங்கள், ஊழியக்காரரின் வீடுகள், உத்தியோகஸ்தரின் வீடுகள், வரிசைகள், பான பத்திரக்காரர், ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபம் எல்லாவற்றையும் நேரடியாக பார்த்து மிகவும் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டாள். ராஜாவிடம், நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாய் இருக்கிறது. உம்முடைய ஜனங்களும் உமக்கு முன் நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் என்று போற்றினாள். சாலமோனை ராஜாவாக்கிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தாள். இஸ்ரவேலர் மீது தேவன் பாராட்டின அன்பிற்காக துதித்தாள். ராஜாவுக்கு தான் வெகுமதியாக கொண்டு வந்த 120 தாலந்து பொன், கந்தவர்க்கங்கள், ரத்தினம் இவற்றை பரிசாக கொடுத்தாள். பெற்றுக்கொண்ட ராஜா அவளுக்கு வெகுமதிகள் கொடுத்ததோடு அவள் விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்தார். பின்பு அவள் பரிவாரத்தோட தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். சாலமோனின் சிறப்பு, புகழ் இவ்வளவாய் இருந்ததெனில் சாலமோனிலும் பெரியவரான இயேசு கிறிஸ்துவின் சிறப்பை விவரிக்க முடியுமா? சாலமோன் ஆளுகையில் பெரியவனாய், ஞானத்தில் பெரியவனாய், மகிமையில் பெரியவனாய் இருந்தார். அவரது ஆட்சி உலகமெங்குமுள்ள மக்களை கவர்ந்தது. அவர் ஆட்சியில் சமாதானம் இருந்தது. யுத்தமில்லாமல் தேசம் இளைப்பாறியது. சாலமோனின் ஆட்சிக்கு ஓர் எல்லை இருந்தது. சாலமோனிலும் பெரியவரான இயேசு கிறிஸ்துவே சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. எபிரேயர் 1:2. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. சங்கீதம் 24:1. இந்த பூமியில் உள்ள அனைத்தும் கர்த்தருக்கே சொந்தம். சாலமோனின் சிங்காசனம் பூமியில் உள்ள பொருட்களினால் ஆனது. ஆனால் கர்த்தருக்கோ வானம் சிங்காசனம். அவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் விற்றிருக்கிறார். சாலமோனின் அரண்மனையை விட இயேசு கிறிஸ்து வாழும் பரலோக ராஜ்யத்தின் அழகை வர்ணிக்க முடியுமா? பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாக இருந்தான். இந்த ஞானத்தை அவனுக்கு கொடுத்தது யார்? ஆண்டவர். சாலமோனிலும் பெரியவரான இயேசு கிறிஸ்துவே ஞானத்தின் உறைவிடம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களை எல்லாம் அடக்கியிருக்கிறது. கொலோசியர் 2:3. தனது 12ஆம் வயதிலேயே இயேசு தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து அவர் பேசுகிறதை கேட்டு அவர்களை வினவியவர். லூக்கா 2:46. அவருடைய சிருஷ்டிப்பில் தான் எவ்வளவு ஞானம்! சகலத்தையும் எவ்வளவு நேர்த்தியாய் சிருஷ்டித்திருக்கிறார். மனுஷனால் முகத்தை தான் பார்க்க முடியும், ஆனால் அவர் இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறவர். சாலமோனின் மகிமை பெரியதாக இருந்தது. சாலமோன் உடுத்துவதில் மகிமையாயிருந்தார். அவருடைய ஆடை அணிகலன்கள் எல்லாம் மகிமையாயிருந்தது. மத்தேயு 6:29. ஆனால் சாலமோனிலும் பெரியவரான இயேசு கிறிஸ்து காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்தியது போல அவரால் உடுத்திக் கொள்ள முடியவில்லை என்றார். தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனின் ஞானத்தை கேள்விப்பட்டதுமல்லாமல் அதை முழுமையாய் அறியவும் பிரயாசப்பட்டாள். பல ஆயிரக்கணக்கான மைல்கள் பிரயாணம் பண்ணி நேரில் பார்த்து தான் கேள்விப்பட்டதை பார்க்கிலும் சாலமோன் அதிக ஞானம் உள்ளவர் என்பதை அறிந்தாள். மத்தேயு 12:42. சாலமோனிலும் பெரியவரான இயேசு கிறிஸ்துவை அறிந்த பரிசேயர் வேத பாரகருக்கு அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர்களைப் போலல்லாது சாலமோனை காட்டிலும் பெரியவரான இயேசு கிறிஸ்துவை அதிகமாக ஆழமாக அறிய நாம் அதிகமான நேரத்தை வேதம் வாசிப்பதிலும் அதை தியானிப்பதிலும் ஜெபிப்பதிலும் செலவிட வேண்டும். ஆலய ஆராதனைகளிலும் ஆவிக்குரிய கூட்டங்களிலும் பங்கெடுக்க வேண்டும். சேபா ராணி ராஜாவிடம் தான் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொண்டது போல நாமும் சாலமோனின் பெரியவரான இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தையும் தேவைகளையும் கேட்டு பெற்றுக்கொள்வோம். மத்தேயு 7:7-8. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தர அவர் போதுமானவர். மத்தேயு 6:33. அந்நிய தேசத்தைச் சேர்ந்த ஒரு பெண் மிகவும் பிரயாசப்பட்டு தான் கேள்விப்பட்ட ஒரு ராஜாவை குறித்து அறிந்திருப்பாளானால் நாமும் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியும் சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவரான தேவனை அறிய பிரயாசம் எடுக்க தவறுவோமானால் நியாயத்தீர்ப்பின் நாளில் சேபா நாட்டு ராணி நமக்கு எதிரான சாட்சியாக ஆண்டவரால் நிறுத்தப்படுவாள். மத்தேயு 12:42 என்ற இயேசுவின் எச்சரிப்பை கவனியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.